சுவிக்ஸா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சுபிக்ஸாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சுபிக்ஸாவுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் காலையில் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து அவளை எழுப்பியிருந்தோம். அதில் தான் இந்த வீடியோ கண்டினியூ ஆகுது. அப்புறம் கேக் கட்டிங் ஃப்ரெண்ட்ஸோடு தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஊருக்கு போக முடியல, அதனால் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டிலே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அந்த இதெல்லாம் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுபிக்ஷாமாவை நாங்கள் எழுப்பிட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டே சுவிக்ஸா, ஹாப்பி பர்த்டே சுவிக்ஸா. எதிரோ ஹாப்பி பர்த்டே டு ஈசா. இத்தலாம்பா அவங்க அம்மா ஏதோ எடுத்துட்டு வராங்க. நாங்க ஒரு gift கொடுக்க போறோம். சுபிக்ஷா கிஃப்ட்டை பார்த்தனா அவளே எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ செல்லக்குட்டி. அவங்க அம்மா ஹார்ட் மல்டிபிள் சாக்லேட்ஸ் வித் ஹார்ட் இன் பொம்மை பார்த்தோம். அவளுக்கு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா. இது வந்து கேர்ள் சுபிக்ஷா. அதுக்காக பாதினா நாங்க எடுத்துருவோம். நாங்களே பாதி இது பண்ணிக்குவோம். ரொம்ப நல்லா இருக்கு. அத பார்த்தனே அவளுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் ஹாய் எலைக்கு ஹாய் எழுப்பி விட்டு தூக்கத்துல லைட்டா தூக்கத்துல பார்த்ததுல அவளுக்கு ஒரு இதாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தூக்கத்துல தான் கேடா செல்லக்குட்டி ஆயிட்டா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, எக் ஆனியன் ரைத்தா, குலோப் ஜாமுன் எல்லாமே செஞ்சாச்சு. காலையில் தான் குலோப் ஜாமுன் எல்லாமே காலையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 12:40 ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு 15 பேர்லேருந்து ஒரு 20 பேர்த்துக்கான பிரியாணி இது. ஃபஸ்ட்டு டைம் நிறைய குவான்டிட்டி செஞ்சுருந்தேன். ரொம்பவுமே டேஸ்ட் நல்லா வந்துருந்தது. சிக்கன் 65யும் ரொம்ப ஒரு குவான்டிட்டி செஞ்சுருந்தோம். ஒரு 2லேருந்து 2.5 kg வரைக்கும். அது எல்லாமே எங்களோட வேலைலாம் முடிஞ்சிருச்சு. ரொம்பவுமே எல்லாமே டேஸ்ட்டாக ரொம்பவுமே நல்லா வந்துருந்து. செய்யறதெல்லாம் வீடியோ என்னால் எடுக்க முடியல. டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டேங்கிற இந்த ஃபாயில் பலூன்ஸ் தான் வாங்கியிருந்தோம். இது ரொம்பவுமே க்யூட்டாகவும் இருந்தது. இதில் வந்து கோல்டன் கலர் பார்த்தோம், கிடைக்கல. ஸோ பிங்க் வாங்கிட்டோம். இது ரொம்பவுமே நல்லா இருந்தது. இந்த டெக்கரேஷனுக்கு தான் டைம். அதெல்லாம் அவங்க அப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம சமையல் செய்யும்போது அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இந்த டெக்கரேஷன்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சமையல் எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி நாளே வந்து சுபிக்ஸாக்கான ஒரு கிஃப்ட் வந்து வந்துடுச்சு. இது வந்து என் தங்கச்சி தான் அனுப்பிச்சிருந்தாங்க. தங்கச்சி தம்பி சேர்ந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது எவ்வளோ பெருசாக இருந்தது. நான் பார்த்தேன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நானே ஒரு இதாக ஆச்சரியப்பட்டுட்டேன். அடுத்த நாள் பிரிக்கலான்னு தான் இருந்தேன். அந்த பார்சல் வந்தபோது ஒரு கொரியர் வந்தது. அதில் மலையில் லைட்டாக நினைஞ்சிருச்சு. உள்ளே எதுவும் ஆயிருக்காது, மேலே மட்டும் இதாக நினைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துட்டு போனாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சுபிக்ஸாவுக்கு வந்து தெரியாது கிஃப்ட் வந்திருக்கான என்ன இருக்குது அப்படின்ட்டுலாம். அவளை வந்து தூங்கிட்டு இருந்தா. அப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி சேஃப்டியாக வந்திருக்கா அப்படின்ட்டு மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டு நான் வச்சுட்டேன். இந்த கிஃப்ட் வந்து நாங்கள் அவளுக்கு பர்த்டேக்கு தான் கொடுக்க போகிறோம். நல்ல ஒரு சேஃப்டியான இது பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சுபிக்ஷாக்காக ஒரு கிஃப்ட், இன்னொரு கிஃப்ட் வந்துருந்தது. பலூன் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக. அவளுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுட்ருப்பா பலூன்னா. சும்மா விளையாண்டுட்ருப்பா வச்சு அதனால் ஒரு பேக்கெட் ஃபுல் பலூன் வந்துருந்தது. நெக்ஸ்ட் இந்த கிஃப்ட் என்னன்ட்டு அவள் பர்த்டேலேயே கொடுத்துக்கலாம். அதுக்காக இதை வந்து நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். பர்த்டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்திருந்தாங்க. வந்திரா கோதி ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி இவங்களோட தான் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஒரு 6 மெம்பர்ஸ் போல் வரல, மற்ற எல்லாம் வந்துட்டாங்க டைம் ஆனாங்காட்டி. கேக் கட் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணியாச்சு. இப்போ அப்பாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். ரொம்பவுமே என்ஜாய் பண்ணால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சுபிக்ஸாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம். இடையில வந்து அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் கண்டினியூவாக வரும். அப்பா கேக் கொடுத்தாங்க. ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்களே தான் பேக் பண்ணோம். அது வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல. என்ன கொடுத்தோன்ட்டு அந்த பேக் பண்ணதெல்லாம் எடுக்க முடியல. 2 விதமான ரிட்டன் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தோம். கேக் கட்டிங் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் கேக் கொடுக்கறதுக்காக இது பண்ணிட்டு இருந்தோம். சுபிக்ஷாக்கு வந்து ரொம்பவே இதாகிடுச்சு. எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்கல. சுபிக்ஷாட்ட தான் வச்சு கொடுத்தோம். அவள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தா. ரொம்பவுமே இதாகிட்டா. எனக்கு கொடுக்கல, எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நைட்டு தாங்க
ஃபோட்டோஸ் என் தங்கச்சி அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இந்த கிஃப்டோட டீட்டெயிலாக பார்க்கலாம். குழந்தை பிறந்ததுலேருந்து ஃபோட்டோஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து எல்லாருக்கும் முன்னாடி கொடுத்தோம். எல்லாருமே பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நடுவில் இருக்கிறது ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. இதில் வந்து அவள் குழந்தை பிறந்ததுலேருந்து அப்புறம் எல்லா வித 5 வயசு பர்த்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவள் டான்ஸ் ஃபோட்டோ, 3 வருஷம் டான்ஸ் பண்ணா ஸ்கூலில், அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ, அப்பப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டாச்சு. ரொம்பவுமே சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்டாக இருந்தது. இந்த கிஃப்ட் வந்து ரொம்பவுமே க்யூட்டாக இருந்தது. அப்புறம் இந்த நடுவில் இருக்க ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தோம், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. எல்லாமே மொபைலில் எடுத்த ஃபோட்டோ தான் ஆல்மோஸ்ட். இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்பவுமே கிளாரிட்டியாக வந்துருந்து, ரொம்பவுமே நல்லாவும் இருந்தது. நல்ல ஒரு பெரிய சைஸாகவும் இருந்தது. 15x18 என்னமோ சைஸ் சொல்லியிருந்தாங்க, அந்தளவுக்கு இருக்குது. இது நாங்கள் வந்து எங்களோட வீட்டில் வந்து சூப்பராக ஒரு இடம் இருக்குது இதுக்காக. அதில் வந்து நாங்கள் வாலில் வந்து மாட்டி வச்சுட்டோம். இந்த கிஃப்ட் எப்போயுமே ஒரு மெமரபுளாக இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் அப்பப்போ மிஸ் பண்ணிடுவோம், மாதிரி டெலீட் ஆகிடும். இது எல்லாமே கலெக்டாக இந்த காட்டேஜ் மாதிரி இது பண்ணும்போது ரொம்பவுமே மெமரபுள் கிஃப்டாக இருக்கும். இப்போ விட அவங்க பெருசாகி அவங்க பார்க்கும்போது அவங்களே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவாங்க. இதை பார்க்கும்போது குழந்தை சீக்கிரம் வளர்ந்துடுறாங்க அப்படிங்கிறது தோணுச்சு. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டேலாம் செலிப்ரேஷன் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ 6 முடிஞ்சு 7 இயர்ஸ் வந்துடுச்சு. நல்ல ஒரு வெயிட்டாகவும் இருந்தது இது. இதை வந்து பத்திரமா நான் வச்சுட்டு அடுத்த நாள் கொடுக்கறதுக்காக தான் கொடுத்துட்டேன். எவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேக் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். மேலே பார்பி வைக்க சொன்ன வச்சாச்சு. அதெல்லாம் சுபிக்ஷாவோட ஃப்ரெண்ட்ஸு, சுபி அப்படின்ட்டு ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு தியா, அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ருஷ்டா அப்படின்ட்டு அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களாம் வந்திருந்தாங்க, ஓனர் அவங்கெல்லாம். இதெல்லாம் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ். இந்த தம்பி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த குட்டி தம்பி. இவருக்கு ரொம்ப பிடிக்கும், பேசிகிட்டே இருப்பா இப்போ பார்த்தாலும். இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் இது வரைக்கும் சுபிக்ஷாவுக்கு ஊரில் போய் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணதில்லை. ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு ரீசன் வந்துடும், ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து போகவே முடியல. இந்த வருஷமும் கொரோனா இருக்கங்காட்டி நாங்கள் யோசிக்கல. சரி நெக்ஸ்ட் இயர் அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது, எப்போ போய் செலிப்ரேட் பண்ணுவோன்னு தெரில. அதனால் இதுக்காக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் ஃபேமிலியோடு பண்ணதில்லை. அவளுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு தான் பண்ணுறோம். வீட்டில் பண்ணாமல் கொஞ்சம் கிராண்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஒரு தடவை கண்டிப்பாக ஃபேமிலியோடு பண்ணணும். அவளுக்கு அது, எங்களுக்கும் அது இதாக இருக்குது. அது பிளானிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் அவளுக்கு வந்த கிஃப்டெல்லாம் இருக்குது. இது அவளோட ஃப்ரெண்டு, கிளாஸ் ஃப்ரெண்டு. இதெல்லாம் பர்த்டே அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். கரெக்டாக வந்து 7 மணிக்கு இன்வைட் பண்ணிருந்தோம். கரெக்டாக என்னோடய வேலை கிச்சன் வேலை முடிக்கவே கரெக்டாக அந்த 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. எல்லோரும் கரெக்டாக வந்திருந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 8 மணி போல் வந்திருந்தாங்க. 8 மணிக்கு மேலே தான் கேக் கட் பண்ணோம். கேக் கட் பண்ணிவிட்டு டின்னர்லாம். இதெல்லாம் எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி அப்பாவும் பொண்ணு சும்மா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ்ஸு நாங்கள் ரொம்ப கிராண்டாலாம் எடுக்கல, அவளுக்கு சிம்பிளாக தான் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுபிக்ஷாவுக்கு வந்திருக்க கிஃப்டெல்லாம் என்னென்னட்டு பார்க்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுங்க. அவள் எடுக்க போகிற வந்து பார்த்திங்கன்னா பெரிய டெடி எடுக்கிறான். அது வந்து போன வருஷம் பர்த்டேக்கு வந்தது. இது ரொம்பவுமே பெரிய டெடி. இது வந்து போன வருஷம் பர்த்டேக்கு வந்து தங்கச்சி கொடுத்தாங்க. அது வந்து டெடிலாம் இருக்கங்காட்டி இப்போ வந்து அதையும் கூட வச்சுருக்கா. அந்த சைடு வச்சுருங்க. இப்போ என்னென்ன வந்துட்டு பார்க்கலாம். இந்த வருஷம் வந்தது வந்து இது வந்து யார் யார் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இது வந்து யார் கொடுத்தாங்கன்னா சுபிக்ஷாவோட ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு ருஷ்டா அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த குட்டியான க்யூட்டான டெடி. அதுக்கப்புறம் இன்னொரு டெடி வந்திருக்கு. அதுவும் வந்து சுபி அப்படிங்கிற ஒரு பாப்பாவும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பொண்ணுங்க தியா அப்படிங்கிற அவங்க கொடுத்துருக்காங்க இந்த டெடியும். இது அவளுக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது பார்க்கலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா டெடி தான் கொஞ்சம் அதிகமாக வந்திருந்த மாதிரி இருந்தது. ரொம்பவுமே ஹாப்பி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பீங்கான்ல மக் மாதிரி, காப்பி மக் மாதிரி வந்திருந்தது. சேம் இந்த மாடல். அது வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதுக்காக அந்த ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. காஃபி இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். நல்ல ஒரு வெயிட்டாக இருந்தது இது.
நல்ல ஒரு வெயிட்டாக சூப்பரான ஒரு மெட்டீரியலாக இது ஒரு சார் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் அவங்க ஃப்ரெண்டு அவங்க 2 பேர் சேர்ந்து இந்த பார்பி டால் அப்புறம் கார் டாக்டர் கிட் அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது கேக் மேலே வச்சுருந்தது வந்து கூட சேர்த்துக்கிட்டா இதோட செட்டாக இந்த பார்பிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாண்டா வந்துருந்தது. இது வந்து ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது. டெடியே நிறையா இருக்குது வீட்டில். அப்படி இந்த பேண்டா வந்து சேஞ்சாக வந்துருந்து வந்து ஓனர் ஆண்டி அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டு அவங்க வந்து பர்த்டேக்கு வரல, நெக்ஸ்ட் டே வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. வர முடியல, டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே வந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த பேக் மாதிரி இது ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இங்கே ஒரு டெடி வர மாதிரி அதில் வந்து நல்ல ஒரு பிங்க் கலர், ஆல்ரெடி பிங்க் கலரில் இருக்குது சுபிக்ஸா கிட்ட. கொஞ்சம் பேட்டர்ன் மட்டும் வேறு, கீழே இதே மாதிரி தான் வரும். மேலே டெடி வேறையாக இருக்கும், பூனை மாதிரி ஏதோ இருக்கும். பிங்க் கலர் தான். இது வந்து கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுபிக்ஷாவோட 3rd பர்த்டேக்கு வந்தது. டெடியெல்லாம் கலெக்ஷனாக சரி வச்சுக்கலாம், மேலே வைக்கலாங்கும் போது சரி இதுவும் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த டெடி எடுத்தது வந்து 3rd பர்த்டேக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவுமே க்யூட்டானது. இப்போ வந்து இன்னொரு கிஃப்ட் இருக்குது. இதுவும் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே க்யூட்டாக இருந்தது, ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு பாப்பாவை வந்து ஹக் பண்ணியிருக்க மாதிரி ரொம்பவுமே க்யூட்டானதாக இருக்குது. ரொம்பவுமே அதில் ரொம்பவும் நல்லா ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கில்டர் மாதிரிலாம் இருக்குது. ரொம்பவுமே ஒரு வால் ஹேங்கிங்க்கு சூப்பராக இருக்குது. இப்போ என்னமோ சுபிக்ஷா சொல்கிறா. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெட்டஸ்கோப் இந்த கொடுத்துருக்காங்கல்ல இங்கே செட் பண்ணணும். இதை அது வந்து இந்த காதில் இது பண்ணும்போது செட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு நான் பிங்க் கலரில் எடுத்துக்கிட்டேன். இப்படியே செட் பண்ணிக்கணும். இதை டாக்டர் வந்துட்டாங்க எல்லாரும் செக் பண்ணுறதுக்கு. ஃபோனுக்கு செக் பண்ணுறீங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெடிசன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. குளுக்கோஸ் அந்த இதெல்லாம் வந்து பார்பி இதில். அப்புறம் இந்த 2 தான் நீங்கள் குடிக்கணும். இந்தாங்க. சரி கொடுங்க, எனக்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெயிட் மிஷின் காட்டுறேங்க. சுபிக்ஷா வந்து ரொம்பவுமே கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. எல்லா கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்சிருக்கு. ரொம்பவுமே விளையாடுறதுக்கான யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டாக தான் இருக்குது. இது ஒரு வெயிட் பார்க்குறதுக்காக ஒரு மிஷின் மாதிரி வெயிட் மிஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வச்சு அந்த டால் வச்சு நிற்க வச்சுட்ருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். Thank you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.